ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போண்டா ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பயிரை வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா போண்டான்னு மட்டும் சொல்லாமல் சுழியம் சுகியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வாங்க பச்சை பயிரை வச்சு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பச்சை பயிரை எடுத்து தண்ணியில் ஒரு 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு 5 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். அவ்வளோ நேரம் டைம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஒரு 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்கிறதுனால ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா வெந்து வந்துடும். பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை. நீங்கள் ஊற வைக்கவே இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கனாலும் சீக்கிரமாக வெந்து வந்துடும். உங்களுக்கு இந்த 2 டிப்ஸில் எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பச்சை பயிரை வேக வைக்கிறதுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. பயிர் வேகிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்தோம்னா போதும். குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வேக வைக்கக்கூடாது. பருப்பு வெந்திருக்கணும், ஆனால் குழையக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் பச்சை பயிரை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிறு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நான் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்கல, கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தான் தண்ணி இருக்குது பாருங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாகவே வேக வச்சு எடுத்துக்கோங்க, தண்ணி அதிகமாக சேர்க்காம. ஒரு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நம்ம அந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து வேக வைக்கணும்னு சொன்னேன். பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நம்ம நல்லா மசிச்சிக்கலாம். இல்லைனா மத்து இருந்ததுன்னா மத்தை வச்சு மசிச்சுக்கோங்க. ரொம்ப முழுசாக இருக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் மசிஞ்சு இருக்கணும். அதுக்காக ரொம்பவும் நம்ம மசிச்சிக்கக்கூடாது. மிக்சிலெலாம் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கக்கூடாது. சும்மா அப்படி மசிச்சு எடுத்தாலே போதும். கொஞ்சம் நல்லா வெந்திருந்ததுன்னா கரண்டி வச்சு நீங்கள் மசிச்சிக்கலாம். இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மாவு வந்து கலந்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஊறும். மாவு நல்லா ஊறும் பொழுது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது போண்டா அவ்வளோ சூப்பராக வரும், நல்லா எழும்பி சூப்பராக. 200 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எதுக்காக நான் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் லைட்டாக. அதனால் நம்ம என்னதான் மைதா மாவில் சேர்த்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே சோடா உப்பு ஒரு 3 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து கரைச்சிக்கிறேன். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது மாவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மாவு வந்து கரைச்சிக்கிட்டேன். மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றும்போது அப்படியே ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக விழுது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் மேலே கோட்டிங் வந்து ரொம்ப மொத்தமாகிடும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பூர்ணம் வந்து ஒட்டவே ஒட்டாது. கரெக்டாக பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ அப்படியே மாவு கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லம் வந்து சேர்த்துக்க போகிறேன். 200 கிராம் வெல்லம் வந்து நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் தூசி கல்லெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கிட்டோம்னா தூசியெல்லாம் இல்லாமல் செய்ய முடியும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். வெள்ளை கரைசல் சேர்த்ததுமே இது கூட நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எவ்வளோ இலக்கமாக இருக்குது பாருங்கள். நல்லா குக் பண்ண நல்லா கெட்டி ஆகிட்டு வரணும். வெள்ளை கரைசல் கரைக்கும் போது சும்மா வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக குக் பண்ணி கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். பருப்பு வேக வைக்கும்பொழுதும் அதே மாதிரி தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், சீக்கிரமாக கெட்டி ஆகிட்டு வந்துடும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இலக்கமாக இருந்துச்சு. இப்போது குக் பண்ண நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட வந்து நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நல்லா கொஞ்சம் மனமாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நெய் சேர்க்கும் பொழுது. அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடிக்கும் அதிகமாகவே நான் வந்து தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவில் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக நீங்கள் குக் பண்ணிங்கன்னா தான் உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப இலக்கமாக ஆகிடுச்சுன்னா உருண்டை பண்ணவே முடியாது. போண்டா வந்து நல்லா ரவுண்டாக ஷேப்பாக கொண்டு வர முடியாது பூர்ணம் இலக்கமாக இருந்ததுன்னா. இப்போ சூடு ஆற பார்த்தீங்கன்னா இன்னும் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால் நான் இந்த பதத்தில் இருக்கும் போதே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். கையில் தொடுற அளவுக்கு சூடு குறையணும். பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கையில் உருண்டை பண்ணுற அளவுக்கு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு போண்டா இப்போ எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் பூர்ணத்தை எடுத்து இப்படி உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அப்போ எண்ணெயில் டிப் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவுக்குள்ளே பூர்ணத்தை போட்டு நல்லா அப்படி டிப் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் மொத்தமாகவும் ஒட்டவே இல்லை, மாவு ஒட்டாமலும் இல்லை. பூர்ணத்தில் கரெக்டான பதத்துக்கு நம்ம மாவு வந்து கரைச்சி எடுத்துருக்கோம். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வெந்ததுமே கரண்டி வச்சு கொஞ்சம் அடியில் போண்டா வந்து அப்படியே கீழே உட்காந்துரும். அது கொஞ்சம் எடுத்து விடுங்க. நம்ம பூர்ணமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணி தான் எடுத்துருக்கோம். மேலே இருக்கிற இந்த மாவு மட்டும் வெந்ததுன்னா போதும். கொஞ்ச நேரம் நம்ம குக் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். போண்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. மேலேயும் பார்த்திங்கன்னா கலர் நல்லா வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா பூர்ணங்களையும் மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிறு வச்சு நம்ம டேஸ்டியாக சூப்பராக ஒரு ஸ்வீட் போண்டா ரெடி பண்ணிட்டோம். ஸ்வீட்டில் நம்ம கரெக்டாக போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இதே அளவு கொண்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக வரும் பச்சை பயிறு போண்டா வந்து. இதை வந்து சுசியம், சுழியம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சுகியம் இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லுவாங்க இந்த ஸ்நாக் வந்து. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பச்சை பயிரை வச்சு போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.